பாட்டி, என் வாழ்க்கை முற்றிலும் அழிந்து விட்டது. ஒரு மனித வாழ்வு நாசமடைவதை தடுக்க வழி இருக்கிறதா? நான் உனக்கு சொல்கிறேன். இந்த உலகத்துக்கு பொருந்தக்கூடியதுதான் நீங்க சொல்லணும். இந்த 60 விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில தவறே நடக்காது. கவனிக்கப்படாத பயிர்கள் அழியும், அதிக பாசமுடைய குழந்தை வழிதவறி போகும், வசூலிக்கப்படாத கடன் இழக்கப்படும், உறவுகள் கடனில் கேட்கும்போது கஷ்டமாகிறது, சம்பாதிக்கப்படாத செல்வம் வீணாகிறது, மற்றும் விருந்து ஒன்று சாப்பிடும் போது கெட்டு போகிறது. இப்ப நீங்க சொன்னது சரிதான். ஆனா விருந்து பேராசையால் கெட்டு போகிறது, படிக்காத கல்வி கெட்டு போகிறது, ஒழுக்கமற்ற வாழ்க்கை கெட்டு போகிறது, மேலும் பகிர்ந்து கொள்ளப்படாத உறவு கெட்டு போகிறது. ஒருவன் சிற்றின்ப நாட்டம் இருந்தால் அவன் புகழ் அழியும், கவனிக்கப்படாத நட்பு அழியும், கருணை இல்லாத பேச்சு அழியும், மேலும் கட்டுப்பாடு இல்லாத குழந்தை அழியும். கடன் வாழ்க்கையை கெடுக்கிறது, பிரிவு மகிழ்ச்சியை அழிக்கிறது, செல்வம் அமைதியை தொந்தரவு செய்கிறது, மேலும் அதீத கோபம் நல்லொழுக்கத்தை அழிக்கிறது. செயலின்றி விளைவு இல்லை, சோம்பல் இன்றி வளர்ச்சி இல்லை, தனித்துவமின்றி உழைப்புக்கு மதிப்பு இல்லை. மோகம் பக்தி அழிக்கிறது, முறையற்ற உறவுகள் அழிவுக்கு வழிவகுக்கும், பயம் தைரியத்தை அழிக்கிறது, அறிவின்மையால் பயன் கெடுகிறது, உழப்படாத நிலம் வீணாகிறது, உழைக்காத உடல் கெடுகிறது. வான்மழை பொழியும் வழியை அறிவதே அறிவு. கிணறு நீர் மொண்டு எடுக்கப்படாவிட்டால் அழியும். இயற்கையை அழிக்கும் ஒரு நாடு வறண்டு போகும், ஒரு மனைவி இல்லாத ஒரு தலைமுறை வறண்டு போகும். ஆம் பாட்டி, மனிதநேயம் இல்லாதவர்கள் அழிந்து போவார்கள். துறவிகள் பெண்களிடம் பற்று வைத்தால் அழிவார்கள். துணையற்ற வாழ்க்கை அழிந்து போகும். ஓயவற்ற முதுமை அழியும், ஒழுக்கம் இல்லாதவள் அழிவாள். எல்லையற்ற ஆசை அழிவை தரும், பயமுள்ள கோழை துக்கப்படுவான், சேருமிடம் இல்லாத பயணம் தோல்வியில் முடியும். இதயத்தை ஆசையால் சிதைக்கிறான். பொய்யான அன்பு அழிகிறது, இரக்கமற்ற சமூகம் அழிகிறது, செல்வம் இழந்தால் ஒருவரின் மரியாதை குறைகிறது, ஒரு சொல்லு தடுமாறினால் ஒரு புகழும் சீர்குலையும், புறம்பேசிய சொல் குலைந்தால் ஒரு புகழும் சீர்குலையும், ஒரு திரியில் தீபம் இல்லை என்றால் அது தீந்து விடும், அதே போல அவதூறு பேசினா அது அழிந்து விடும், மற்றும் ஒரு பயனற்ற மரம் இருந்தால் அதுவும் தீந்து விடும். வறுமை வந்தா எல்லாம் கெடும், கழுவாத உடல் கெடும், குளிர்ந்து விட்டால் உணவும் கெடும், பொய் பேசினால் உன் பேர் கெடும், திறனற்ற இளமை வீணாகும், தவறு செய்தால் வெற்றி நழுவும், இரவில் தூக்கம் கெட்டா எல்லாம் வீணாகிவிடும். அதே போல ஒருவர் அதிகமாக தூங்கினா பகல் வீணாகிவிடும், கவனம் இல்லாம செய்யப்படும் செயல் வீணாகிவிடும், சாரம் இல்லாத எழுத்து வீணாகிவிடும். நன்றி அவ்வை பாட்டி, நீங்கள் எனக்கு மிகவும் பொன்னான அறிவுரையை வழங்கியதற்கு. நீங்கள் இந்த விஷயங்களை பின்பற்றினால் வாழ்க்கை தேன் போல இனிமையாக இருக்கும்.